சார். ஒரே ஒரு கேள்வி சார் இந்த வழக்குல முன்ஜாமீன் வாங்குனத பத்தி என்ன சொல்ல வரீங்க? எனக்கு முன்ஜாமீன் கிடைச்சதுன்னு சொல்ல வரேன். என்ன சார் இப்படி பேசுறீங்க? வேற எப்படி சொல்றது? ஹோட்டல்ல பார்த்தா சாப்பிட வந்தியா, தியேட்டர்ல பார்த்தா சினிமா பார்க்க வந்தியான்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஏதாவது புத்திசாலித்தனமா கேளுங்கப்பா. தொந்தரவு பண்ணாதீங்க. தொந்தரவு பண்ணாதீங்க. கிரி, ஆதி வீட்ல இருந்து எல்லாம் வந்துட்டாங்களா? யாரும் வர வேண்டாம்னு பாஸே சொல்லிட்டாரு. அப்படியா? காலம் இப்படியே போயிடாது. வேற எப்படி போகும்? காத்து திசை மாதிரி வீசும். காத்துனா மாறிதான் சார் அடிக்கும். இது கூட தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஏய், நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுமா? இவர் நினைச்சா உன்னைய காலி பண்ணிடுவாரு. நினைச்சாரே. உள்ளூர்ல நினைச்சாரு, முடியல. அப்புறம் கொச்சின் வரைக்கும் ஆள் அனுப்பி அங்கேயும் ட்ரை பண்ணி பார்த்தாரு. அதுவும் அவரால முடியல. ஒண்ணு பண்ணுங்க, அடுத்த மாசம் நாங்க மகாராஷ்டிரா போறோம். அங்க வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஏய், கிரி அமைதியாரு. அலையடிச்சு ஓயும் பாத்துக்கிறேன். சார் அலைகள் உயருது இல்ல. நீங்க அரசியல்ல இருக்கீங்க, இது கூட உங்களுக்கு தெரியாது. ஆதிக்கு ஜாமீன் கிடைக்கட்டும், அப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன். வாகிரி. சார் கொஞ்சம் தள்ளுங்க. உங்கள மாதிரி பிசினஸ் மேன்ல ரவுடிசம் கொல்லன்னு இறங்கிட்டீங்களே சார். சிறையில இருந்த மஞ்சளாவை நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. சார் அது உண்மைதானா? அதனால நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க சார். என்ன சார் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க சார். கிரிமினல் வழக்குல நீங்க உள்ள வந்ததை பத்தி என்ன சார் சொல்ல வரீங்க? சார் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு பத்தி உங்க கருத்து என்ன சார்? எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருங்க. பத்தாதுல யாராவது இந்த மாதிரி சிக்குவாங்கன்னா மைக் எடுத்து வந்துருங்க. எல்லாரும் இந்த மாதிரி சுத்தி டார்ச்சர் பண்றீங்க. கூல் டவுன். எல்லாரும் ஷூட் பண்ணுங்க. பிரஸ்காரங்க முன்னாடி வார்த்தை விடாதீங்க. அளந்து பேசுங்க. கூல் டவுன் பாஸ் ப்ளீஸ். போலாமா? சொல்லுங்க. Yes, proceed. யுவர் ஆனர், முதலில் நான் கொடுத்த விண்ணப்பத்தை பரிசீலிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். என்ன விண்ணப்பம்? இந்த சங்கரபாண்டியன் மேல் சமீபத்தில் நடந்த சிறைச்சாலையினுள் பெண் கைதி கொலை சம்பந்தமாக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. தன்னுடைய அரசியல் எதிரிகள் இப்படிப்பட்ட பொய் வழக்குகளில் தன்னை சிக்க வைக்க திட்டம் திட்டக்கூடும் என எதிர்பார்த்த எனது கட்சிக்காரர் சங்கரபாண்டியன் கோர்ட் மூலமாக முன்ஜாமீன் வாங்கிவிட்டார். அதை தாங்கள் முன்னிலையில் தெரிவிக்கவே இன்று தன்னுடைய வருகையையும் இங்கே பதிவு செய்திருக்கிறார். யுவர் ஆனர், இந்த வழக்கில் அபாண்டமாக குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கும் எனது கட்சிக்காரர் பிரபல தொழிலதிபர் ஆதித்யாவை ஜாமீனில் விடுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மிஸ்டர் ஆதித்யாவுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது. அது மட்டுமல்ல,
மிஸ்டர் சங்கரபாண்டியனுக்கு வழங்கப்பட்டிருக்கும் முன்ஜாமீனையும் ரத்து செய்ய வேண்டும். சங்கரபாண்டிக்கு வழங்கப்பட்ட மனுவை ரத்து செய்யணும்னா அதுக்கு நீங்க தனியா ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். சோ ஆதித்யாவுக்கு ஏன் ஜாமீன் வழங்கக்கூடாதுன்னு மட்டும் வாதிடுங்க. ஓகே யுவர் ஆனர். யுவர் ஆனர், மிஸ்டர் ஆதித்யா சாதாரண நபர் அல்ல, பெரிய பிசினஸ்மேன், மிகப்பெரிய செல்வந்தர். அவருக்கு எல்லா அதிகார மட்டங்களிலும் செல்வாக்கு உள்ளது. ஆகவே அவரை ஜாமீனில் வெளியே விட்டால் சாட்சிகளை கலைக்கலாம், கேஸை உடைப்பதற்கு வேண்டிய எல்லா வழிகளையும் கையாளலாம். மேலும் இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டே சிறையில் நிகழ்ந்த ஒரு கொலையை இவர்கள் வெளியில் இருந்தபடியே தங்கள் ஆட்கள் மூலம் நிகழ்த்தினார்கள் என்பதுதான். அப்படிப்பட்ட செல்வாக்கு மிகுந்த இவரை ஜாமீனில் வெளியே விட்டால் அது இந்த வழக்கை பலவீனப்படுத்தும். எனவே இவரை ஜாமீனில் வெளியே விடுவது ஏற்புடையது அல்ல என்பது என்னுடைய வாதம். ஆதித்யாவின் வக்கீல் தன் விவாதத்தை கூறலாம். யுவர் ஆனர், இந்த வழக்கே ஒரு பொய்யான வழக்கு. இதில் பழி சுமத்தப்பட்டிருப்பதில் ஒருவர் முன்னாள் அமைச்சர் சங்கரபாண்டியன், மற்றொருவர் பிரபல தொழிலதிபர் ஆதித்யா. இரண்டு சமூக அந்தஸ்துள்ள விஐபிக்களை களங்கப்படுத்தும் உள்நோக்கத்துடன் தான் இந்த வழக்கை ஜோடனை செய்யப்பட்டிருக்கிறது. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மனித உரிமை கமிஷனின் தலையீட்டில் தான் இந்த வழக்கே நடைபெறுகிறது. அதையெல்லாம் மறந்துவிட்டு பேசக்கூடாது. இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றிற்கும் மேல் இதன் பின்னணியில் சதி இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஜாமீன் சம்பந்தமாக மட்டும் பேசுங்க. எஸ் யுவர் ஆனர், ஆதித்யா என்பவர் சாதாரண மனிதர் அல்ல, பிரபல தொழிலதிபர். அவரை நம்பி பல தொழில்களும் பல குடும்பங்களும் இருக்கின்றன. எனவே அவரை காவலில் வைப்பது பலவற்றை பாதிக்கும். அவர் கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவர். தன் பிசினஸ் சாம்ராஜ்யத்தை விட்டு அவர் எங்கும் ஓடிவிடப் போவதில்லை. அவர் விஐபி என்ற விதத்தில் அவருடைய சகல நடவடிக்கைகளும் பகிரங்கமாகவே நடைபெறுகிறது. எனவே அவர் சாட்சியை கலைக்க முற்படுவார் என்பது ஏற்க முடியாத விஷயம். மேலும் சிறைச்சாலை சம்பவத்திற்கு சிறையில் இருக்கும் பெண் கைதிகள் தான் சாட்சிகள். அப்படி இருக்கும் போது ஆதித்யா சிறைக்கு சென்று பலத்த காவலில் இருக்கும் சாட்சிகளை எப்படி கலைப்பார்? யுவர் ஆனர், மேலும் இதே வழக்கிற்காக மிஸ்டர் சங்கரபாண்டியன் அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே எனது கட்சிக்காரர் ஆதித்யாவை ஜாமீனில் விட மறுப்பதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை. ஆகவே எனது கட்சிக்காரர் ஆதித்யாவை ஜாமீனில் விடுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். வழக்கை ஆராய்ந்து பார்த்ததில் ஆதித்யாவை ஜாமீனில் விடுவதற்கு போதுமான காரணங்கள் உள்ளன. எனவே அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிடுகிறேன். கோர்ட் நிர்ணயிக்கும் தொகையை செலுத்திவிட்டு அவர் ஜாமீனில் செல்லலாம். இரண்டு முக்கியஸ்தர்கள் அவருக்கு ஜாமீன் கையெழுத்து இட வேண்டும். மேலும் ஆதித்யாவும் சங்கரபாண்டியனும் காவல் நிலையத்திற்கு சென்று தினமும் கையெழுத்திட வேண்டும் என்றும் சென்னையிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. இந்த வழக்கின் முக்கிய சாட்சியான கைதி சரோஜாவை அடுத்த விசாரணையின் போது கோர்ட்டில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் சிறைத்துறைக்கும் காவல்துறைக்கும் கோர்ட் உத்தரவிடுகிறது. இத்துடன் கோர்ட் கலைகிறது. போலாம் சார். வாங்க போலாம்.
நான் ஓரளவுக்கு இதை எதிர்பார்த்தேன். ஆதிக்கு ஜாமீன் தர முடியாதுன்னு மறுக்கிற அளவுக்கு போதிய காரணங்கள் இல்லை. இப்ப என்ன சார் ஆயிடுச்சு? அவனை விடுதலை பண்ணிட்டாங்களா என்ன? ஜாமீன் தானே கிடைச்சிருக்கு. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. சங்கரபாண்டியனும் ஆதியும் வெளியில இருந்தா இந்த கேஸ உடைக்கிறதுக்காக முழு நேரமும் எல்லா வேலையும் அவங்க பாப்பாங்க. அபி அவங்க எப்ப அநியாயம் பண்ணாம இருந்தாங்க? அவங்க என்ன புதுசா பண்ண போறாங்க? பண்ணட்டும், பண்ணி பார்க்கட்டும். நம்ம ஒன்றும் சும்மா இருக்க போறது இல்லையே. வக்கீல் சார், இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த சல்பேட்டா சரோஜாவை மட்டும் நடந்த உண்மையை சொல்ல வச்சுட்டா அது போதும். சல்பேட்டா சரோஜாவையா? ஏ கஷ்டமா? அந்த சல்பேட்டா சரோஜா ஒரு மோசமான பொம்பளை. அவளுக்கு பணம் மட்டும்தான் குறி. அவங்க பணம் கொடுத்தா அவங்க பக்கம் தான் பேசுவா. அது மட்டும் இல்லாம உண்மை வெளியில வந்துட்டா அவளுக்கும் சேர்த்து தானே தண்டனை கிடைக்கும். இந்த மேட்டரை நாம வேற மாதிரி டீல் பண்ணலாம். அது எப்படி? சல்பேட்டா சரோஜா மட்டும் அப்ரூவர் ஆயிட்டா போதும். தண்டனை இல்லாமலோ இல்ல குறைந்தபட்ச தண்டனையோட அவளை காப்பாத்திடலாம். இது அவகிட்ட சொல்லி அவளை நம்ம பக்கம் இழுக்கணும். அட்வொகேட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். வந்துருவோம் மாப்ள. ஒரே ஒரு கேள்வி. உங்க ஜாமீனை பத்தி நீங்க என்ன சார் ஒரே ஹலோ 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 போங்கப்பா. ஏன்பா தொந்தரவு பண்றீங்க? வழிய விடுங்கப்பா. சார் உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சத பத்தி என்ன சொல்ல வரீங்க? எது நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு. சில பேர் சதி பண்ணாங்க, ஆனா ஒன்னும் நடக்கல. அவங்களுக்கெல்லாம் ஒரு லெசன் டீச் பண்ண போறேன். எப்படி சார் டீச் பண்ண போறீங்க? ரொம்ப நியாயமான முறையில, ரொம்ப நேர்மையா. யாரு சார்? இது சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியும். சார் சம்பந்தப்பட்டவங்க யாரு சார் சொல்றீங்க? அமெரிக்க அதிபர் புஷ்ஷையும் பிரிட்டன் அதிபர் டோனி பிளேயரையும். போங்கயா, போய் வேற வேலை இருந்தா பாருங்கயா. போங்கயா போங்கயா போங்கம்மா போங்கயா. என்ன சதி ஆலோசனை நடக்குதா? பெருசா கீழ்ச்சிடுவேன், தோரணம் கட்டிடுவேன்னு சொன்னியே, இப்ப பாத்தியா? ஈஸியா ஜாமீன்ல வெளியே வந்துட்டேன். எப்படி ஜாமீன் வாங்கினோ அப்படியே கேஸ்லயும் ஜெயிச்சிடுவேன். எப்பவுமே கடைசியில நான் தான் ஜெயிப்பேன். அடேங்கப்பா, ஜாமீன் கிடைச்சதுக்கே சவால் விடுற அளவுக்கு உன் நிலைமை இவ்வளவு மோசமா போச்சு ஆதி. இதோட முடிய போறது இல்ல. இன்னும் விசாரணை இருக்கு, தண்டனை இருக்கு. அப்புறம் இந்த கேஸோட நிக்க போறது இல்ல. அடுத்த ஒரு கேஸ் இருக்கு. நீயும் ரஞ்சனும் சேர்ந்து ஃபோர்ஜரி பண்ணி என்னோட கம்பெனி என்கிட்ட இருந்து புடுங்குனீங்கல்ல, அந்த விஷயமா நான் கேஸ் போட போறேன். நீ ஏதாவது சவுடால் பேசுறதா இருந்தா ஒட்டு மொத்தமா எல்லா கேஸையும் ஜெயிச்சுட்டு அப்புறமா பேசு. நிறுத்து. உன்னாலதான் ஈஸியா ஜாமீன் வாங்கிட முடியும்ல. அப்படின்னா ஒட்டு மொத்தமா ஒரு 7-8 ஜாமீன் வாங்கி வச்சுக்க. அதுதான் உனக்கு நல்லது. மாப்ள டென்ஷன் ஆகாதீங்க மாப்ள. டென்ஷன் அங்கிள்? நான் டென்ஷனே ஆகல. I'm absolutely relaxed uncle. ஒண்ணும் இல்ல, நான் கொஞ்சம் ரூட்டை மாத்த போறேன். என்ன அவளை விட்டலான்றீங்களா? அவளையா? விடக்கூடாது, கடைசி வரைக்கும் விட மாட்டேன். ரூட்டை மாத்தி அவளை கொல்ல போறேன். கண்டிப்பா கண்டிப்பா கொல்ல போறேன். உள்ள நான் நிறைய கத்துக்கிட்டேன். கொல்ல போறேன், கொன்னுடுவேன். நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா கொன்னுடுவேன். மாப்ள ஒன்னும் பிரச்சனை இல்லையா? Nothing to worry uncle. I'm perfectly all right uncle. Perfectly all right. போலாமா? போலாம். Come, let's go. வாங்க uncle, பயப்படாதீங்க, வாங்க. என் பிள்ளைகளை நல்லபடியா பாத்துக்க, நல்லா படிக்க சொல்லு, சீக்கிரம் வந்துருவேன்னு சொல்லு. பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. கிளம்பு, நேரமாச்சு. கவலைப்படாம இரு, நான் பாத்துக்கிறேன். கிளம்பு. போயிட்டு வா. அபி, அந்த பொம்பளை நமக்கு ஒத்து வருவாளா? பேசி பாப்போம் துல்ஸ். ஒத்து வந்துதான் ஆகணும். இது தவிர நமக்கு வேற வழியே கிடையாது. அவளை எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும். நான் ஒத்துக்க வைப்பேன்.
என்ன மேட்ரு? எதுக்காக நீ என்ன பார்க்க வந்திருக்க? சரோஜா, நமக்குள்ள எவ்வளவோ நடந்திருக்கலாம். ஆனா ஆமா, நிறைய நடந்து போச்சு. உன் வசதிக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து இங்க நிக்கிற. ஆனா நான் எதையும் மறக்கல. சரோஜா, நல்லா யோசிச்சு பாரு. நீ தானே எனக்கு தொந்தரவு கொடுத்த. அந்த சங்கரபாண்டியனும் ஆதியோடும் சேர்ந்துக்கிட்டு நீ என்ன கொல்ல நினைச்ச. ஆனா நான் உனக்கு எப்பவுமே கெடுதல் நினைச்சதே இல்ல. பழைய சம்பவங்கள்ல நீ எனக்கு தொந்தரவு கொடுத்ததும் இல்ல நான் உன்னை திருப்பி அடிச்சதும் அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா அது கசப்பான சம்பவம் தான். அதனால ப்ளீஸ் அதை நம்ம 2 பேரும் மறந்துடுவோம். அது சரி. ஆமா, இப்ப நீ எதுக்கு இங்க வந்திருக்க? நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன? நீ ஒரு உண்மையை பேசணும். ஆதியும் சங்கரபாண்டியனும் தான் உன்னை கருவியா பயன்படுத்தி என்னை கொல்ல சொன்னாங்கங்கிறதையும் அதுல தவறுதலா அந்த மஞ்சுளா இறந்ததையும் நீ கோர்ட்ல சொல்லணும். சொல்லிட்டு நான் தூக்குல தொங்கணுமா? இல்ல காலம்லாம் இங்கே இருக்கணுமா? எனக்கு என்ன தலையெழுத்தா? பேசாம இங்க இருந்து போயிடு. சரோஜா, இது பாரு, எல்லாரும் தான் உண்மையை சொல்ல போறாங்க. நீ மட்டும் அதை மறுக்க முடியாது. நீ அப்ரூவரா மாறி உண்மையை சொல்லு. உனக்கு தண்டனை குறைச்சலா கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு ஜெயில் பழகி போச்சு. சாகரவர்ல நான் இங்கே இருக்க தயாரா இருக்கேன். என் தம்பிங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்கு பணம் வேணும். இது எனக்கு ஒரு நல்ல சான்ஸ். அந்த பசங்கள்ட்ட இருந்து நான் பணத்தை கறந்துருவேன். நீ இங்க இருந்து கிளம்பு. அப்ப நீ உண்மையை சொல்ல மாட்ட. பொய் சொல்றதுக்கு அவன் 75 லட்சம் தரான். நீ 1 கோடி தெரியா? நான் உண்மையை சொல்றேன். என்னங்க உண்மையை சொல்றதுக்கு பணமா? யோ, இந்த காலத்துல மூச்சு விடுறது கூட பணம் தேவைப்படுது. டயத்தை வேஸ்ட் பண்ணாம போயிடுங்க. இல்ல சரோஜா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. போயிட்டே இருக்கியா? சும்மா பேசிட்டு இருக்காம. சரோஜா, சரோஜா ஒரு அபி, ஒரு நிமிஷம். யாரோ ஒரு பொண்ணு மஞ்சுளா, அவளுக்காக இவ்வளவு தூரம் போராடுறியே. சரோஜா மறுத்தாலும் நீ இதுல கண்டிப்பா ஜெயிப்ப. கடவுள் உன்னை ஜெயிக்க வைப்பாரு. நீ தைரியமா போயிட்டு வா. தேங்க்ஸ்ங்க.